எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லபடியாக கொண்டாடினேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையிலேயே பண்ணி முடிச்சேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு பிள்ளையார் ஒரு சரியான ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாரு. வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய சின்ன பையனுக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்தான், கோல்டு காஃபு. வேறு எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கலாம், இந்த கோல்டும் காஃபும் வந்ததுலேருந்து அவன் பாவம் இருமி அவனால் மூச்சு கூட விட முடியல, அந்தளவுக்கு இருமல் வந்துடுச்சு. அதுக்கு ஏதாச்சும் ஹோம் ரெமெடி இருந்தால் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ என்னோடய பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றது அவன் பண்ணது சும்மா சின்ன சாதாரண விஷயந்தான். ஆனால் அது எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் உங்கள் பசங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட்ல செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேருந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி பூஜை ரொம்ப சிறப்பாகவே பண்ணி முடிஞ்சாச்சு. ஆண்டவர்கிட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சு இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரேயர் வச்சுட்டு நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் பிடிஜி ஜர்னி.